வெல்கம் டால். நான் உங்க சிவபிரகாஷ். நீங்க டெக்கி ஃப்ரம் செம்பியன்ஸ். ஸோ இந்த ரியாக்ட் டே 9 டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லிஸ்ட் ரெண்டரிங். ரியாக்ட்ல மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வித் கீ ப்ராப்ஸோட இந்த லிஸ்ட் ரெண்டரிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு டூ ஆப்பை பில்ட் பண்ணி டாஸ்க் ஆட் பண்றது, டெலிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ப்ராக்டிக்கலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு முன்னாடி போட்ட 8 வீடியோ நீங்க என்ன போய் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் ரெண்டரிங்னா என்ன? வெப் ஆப்ல லிஸ்ட் ரொம்ப காமன். ஃபார் எக்ஸாம்பிள் டூடுல அப்படின்ற ஒரு அரேல நிறைய லிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி மெசேஜ் அப்படின்ற ஒரு அரேல நமக்கு நிறைய டேட்டா இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு அரேல நமக்கு நிறைய டேட்டா இருக்கும். இந்த எல்லா டேட்டாவையும் நமக்கு யூஐல ஷோ பண்ணதுக்கு இந்த லிஸ்ட் என்ட்ரிங் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல அரேல இருந்து நம்ம இந்த மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, அதாவது ஈச் டேட்டாவையும் ஜேஎஸ்எக்ஸா ரிட்டர்ன் பண்ணி நம்ம யூஐல அதை ஷோ பண்ணுவோம். இது எதுக்கு நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னா, பிகாஸ் நமக்கு HTML மேனுவலா டாம கிரியேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். டாம கிரியேட் பண்ணி தான் அது வழியா தான் நம்ம ஒவ்வொரு அரேல இருக்கிற டேட்டாவே எடுத்து நம்ம யூஐல ஷோ பண்ணுவோம். ஸோ ஆனால் நம்ம ரியாக்ட்ல ஒரு ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றதே ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ அப்படின்னும் போது இந்த மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டை ஆட்டோ அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு கீ ப்ராப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாங்க இந்த லிஸ்ட்ன்றீங்க எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் என்ன பண்ணேன்னா, ரியாக்ட் டுட்டோரியல் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டெர்மினல்ல ரியாக்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட் கொடுக்குறேன். npx create react -app ஒரு ஃபோல்டர்ல இந்த ரியாக்ட் இன்ஸ்டால் ஆகணும். அந்த ஃபோல்டருக்கு நான் டே 9 வச்சுக்கிறேன். என்டர் கொடுத்தா எனக்கு ரியாக்ட் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஹாப்பி ஹேக்கிங்னு வந்துருச்சு. இப்போ நமக்கு ரியாக்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த டே 9 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள போய்க்கலாம். இப்போ என்ன பண்றேன், இந்த ஃபோல்டர்ல எனக்கு நான் VS கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு கோட் ஸ்பேஸ் விட்டு டாட் என்டர் கொடுத்தா நமக்கு அந்த ஃபோல்டர்ல VS கோட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றேன்னா, இந்த SRC ஃபோல்டருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த app.jsல இருக்கக்கூடிய இந்த டியூவை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்றேன்னா, ஒரு அரேவை ஒரு ஸ்டேட்ல ஸ்டோர் பண்றேன். ஸோ அதுக்கு கான்ஸ்ட் இந்த அரேக்கு நான் வேரியபிள் நேம்னு கொடுத்துக்கிறேன். இதை சேஞ்ச் பண்றதுக்கு நான் செட் ஃபங்க்ஷனுக்கு செட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு இனிஷியல் வேல்யூ ஸ்டேட் பண்றதுக்கு யூஸ் ஸ்டேட். இதுல நான் ஒரு அரேவை கொடுக்குறேன். இதுல நான் ஒரு சம் டேட்டா இருக்க மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா அப்படின்ற ஒரு நேமு, பாலாஜி அப்படின்ற ஒரு நேமு, மகா அப்படின்ற ஒரு பேரு, இந்த மாதிரி ஒரு 3 ஸ்ட்ரிங்கை நான் இந்த அரேக்குள்ள வேல்யூவா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணா, இந்த 3 நேமையும் நான் யூஐல ஷோ பண்ணணும். நம்ம h1 டேக்ல நேம் டாட் இண்டெக்ஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஜஸ்ட் 3 தான் இருக்கிறதுனால கொடுத்துடலாம். ஆனா இதுவே ஒரு 100 நம்பர் டேட்டா இருக்கும்போது அப்ப நீங்க அந்த மாதிரி உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியல. ஸோ அப்பதான் நம்ம இந்த லிஸ்ட் ரெண்டரிங் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், J6 ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் ரிட்டர்னுக்குள்ள. இப்போ இந்த டிவ்க்குள்ள என்ன பண்ணனா, நம்ம வேரியபிள் யூஸ் பண்றதுக்கு காலி பேசிஸ் யூஸ் பண்ணி இந்த காலி பேசிஸ்க்குள்ள இப்போ இந்த நேம்ன்ற அரேயோட வேரியபிளை கால் பண்றேன். நேம் டாட் மேப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இந்த மேப் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா போய் பார்த்துட்டு வாங்க. அதை ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. இதனால உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இது என்ன பண்ணணும், அந்த மேப் ஃபங்க்ஷன், இந்த மேப் ஃபங்க்ஷன் அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்குள்ள ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷனுடைய பாராமீட்டர்ல நான் அந்த அரேல இருக்கக்கூடிய டேட்டாவை டேட்டா அப்படின்ற பேர்ல வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் அப்படின்ற பேர்ல வாங்கிக்கிறேன். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணேன்னா, ஒரு எல்ஐ டேக் கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கு இந்த காலி பேசிஸ் வேணும். இதுக்குள்ள ஒரு எல்ஐ டேக் கிரியேட் பண்றேன். இந்த எல்ஐ டேக்ல எனக்கு அந்த டேட்டா யூஐல ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு டேட்டா அப்படின்ற வேரியபிள கால் பேசிஸ்ல கால் பண்ணுவேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ரியாக்டர் ரன் பண்ணுவோம். ரியாக்ட் சர்வர் ஸ்டார்ட் பண்றதுக்கு npm start. இப்போ நமக்கு யூஐல பாத்தீங்கன்னா அந்த 3 பேரும் நமக்கு யூஐல ரெண்டர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன்ல இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் டேட்டாவை நம்ம யூஐல ஷோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேர் ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு யூஐல போய் பார்த்தா நமக்கு வந்துருச்சு. இப்போ நான் இதுல கன்சோல் ஓப்பன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் வந்துட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, யூனிக் கீ ப்ராப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. அது எதுக்குன்னா, இப்போ நீங்க இதுல ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேம் அப்படின்ற இந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னும் போது ரியாக்டுக்கு தெரியாது நம்ம எந்த வேல்யூவை கிளிக் பண்றோம் அப்படின்றது. அது தெரிய வைக்கணும்னா நம்ம இதுக்கு ஒரு கீ அப்படின்ற ஒரு ப்ராப்ஸை கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் இந்த லிஸ்ட் அப்படின்ற இந்த டேக்ல கீ அப்படின்ற ப்ராப்ஸ்ல இந்த இண்டெக்ஸை நான் கொடுக்குறேன். அதாவது இந்த அரேவுடைய ஒவ்வொரு டேட்டாவுடைய இண்டெக்ஸை நான் கொடுக்குறேன். ஆனா இந்த இண்டெக்ஸை நம்ம இங்க கொடுக்க கூடாது. இங்க நம்ம இப்போதைக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால நான் இண்டெக்ஸை கொடுத்துக்கிறேன். ஆனா நீங்க இண்டெக்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கீக்கு நான் இண்டெக்ஸ் அப்படின்ற இந்த ஒவ்வொரு டேட்டாவுடைய இண்டெக்ஸையும் நான் யூனிக் ஐடியா கொடுத்துட்றேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு நமக்கு ரீஃப்ரெஷ் பண்ணா நமக்கு அந்த எரர் போயிடுச்சு. ஆனா நம்ம இந்த இண்டெக்ஸ் அப்படின்ற இந்த கீயை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த 2வது இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை டெலீட் பண்றோம் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்படின்னும் போது நம்ம மறுபடியும் ரியாக்ட் ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடும். ஸோ அதனால இண்டெக்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் ஐடி இல்ல டேட்டை வச்சு ஒரு ஐடி கிரியேட் பண்றது இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இப்போ நான் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ அதுக்கு நான் இன்னொரு யூஸ் ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த யூஸ் ஸ்டேட்ல நான் யூசர் அப்படின்ற வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள்ல இந்த டேட்டாவை சேஞ்ச் பண்றதுக்கு நான் செட் யூசர் அப்படின்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதுல இன்டீரியர் வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்குள்ள நான் வந்து ஒரு அரேவை அகைன் ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ அதுக்கு கான்ஸ்ட் அதுக்கு யூசர்ஸ் அப்படின்ற வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். இந்த அரேக்குள்ள நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இதுல நேம் அப்படின்ற கீக்கு சூர்யா அப்படின்ற ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றேன். அதுக்கப்புறம் மார்க் அப்படின்ற கீவேர்ட்ல நான் ஒரு 50 கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஐடி அப்படின்ற ஒரு கீல இது 1வது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட்ல நேம் வந்து பாலாஜி, இவனுக்கு மார்க் வந்து ஒரு 70, இது ஒரு ஐடி வந்து 2. இப்போ நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல நேம் வந்து மகா, இது மார்க் வந்து ஒரு 90, இது ஒரு ஐடி வந்து 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்க ஒரு யூசர்ஸ் அப்படின்ற ஒரு அரேல சம் யூசர்ஸை ஆப்ஜெக்டா ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ண கூட வேணாம். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி காமிக்க போறது இல்லை. ஜஸ்ட் இந்த டேட்டாவை யூஏல ஷோ பண்ண போறேன், அவ்வளவுதான். நம்ம எப்போ மாடிஃபை பண்ணுமோ அப்பதான் இந்த யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ணணும். ஸோ அதனால நான் இந்த யூஸ் ஸ்டேட்டை டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணேன்னா அகைன் இந்த டிவ்க்குள்ள நான் என்ன பண்றேன்னா அகைன் வேரியபிளை ஷோ பண்றதுக்கு இந்த காலிபஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல இந்த யூசர்ஸ் டாட் மேப் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேப் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேப் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஏரோ ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ல இந்த யூசர்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை கெட் பண்றதுக்கு ஒரு யூசர் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை கொடுத்துக்கிறேன். இந்த பேராமீட்டரை யூஸ் பண்ணி நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு எல்ஐ டேக் கிரியேட் பண்ணி இந்த எல்ஐ டேக்ல நேம் அந்த யூசர்ஸ் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய யூசர் டாட் நேம் அதுக்கப்புறம் மார்க் அப்படின்ற வேல்யூ ஷோ பண்ணலாம். யூசர் டாட் மார்க். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு வியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேம் ஈக்குவல் சூர்யா, மார்க் வந்து 50, நேம் ஈக்குவல் பாலாஜ், மார்க், இந்த மாதிரி நமக்கு யூஏல ஷோ ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த கீ யூனிக் கீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த எல்ஐ டேக்ல கீ ப்ராப்ஸை பாஸ் பண்ணுறேன். ஸோ கீ இதுக்கு வந்து நான் யூசருடைய ஐடியை யூனிக் ஐடியா கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு யூஏல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணா நமக்கு இந்த எரர் போயிடுச்சு. இந்த கீன்ற ப்ராப்ஸ் எதுக்கு முக்கியம் அப்படின்னா நம்ம எந்த யூசரை கிளிக் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு ஒரு ஆன் கிளிக் ஈவென்ட் லிசனர் ஆட் பண்றேன். ஆன் கிளிக், இந்த ஆன் கிளிக்ல ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல நான் கன்சோல் லாக் பண்றேன். இதுல யூசர் டாட் நேம். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டு யூஏல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம எந்த எல்லை கிளிக் பண்றோமோ அதோட நேம் வந்து நமக்கு இங்க கன்சோல் ஆகுது. ஸோ இந்த யூனிக் கீ எப்போ நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த அரேல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம மாடிஃபை பண்ணுவோம். அப்படி மாடிஃபை பண்ணும்போது இந்த இந்த ஐடியை வச்சுதான் மாடிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரேல எந்த ஆப்ஜெக்ட்ல ஐடி 1 இருக்கோ அதோடைய டேட்டாவை நம்ம இப்போ மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்க நம்ம இந்த கீ ப்ராப்ஸ் கொடுக்கல அப்படின்னும் போது ரியாக்டுக்கு தெரியாது நம்ம எந்த ஐடியை கிளிக் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த கீ ப்ராப்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம அடுத்து இந்த லிஸ்ட் கீயை யூஸ் பண்ணி ஒரு டு டூ லிஸ்ட் ஆப்பை எப்படி கிரியேட் பண்றது சொல்லி பார்க்கறதா இருந்துச்சு. ஆனா இந்த வீடியோவே நமக்கு ஒரு 8 மினிட்ஸ் டியூரேஷன் அதிகமா போனதுனால இதோட நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நமக்கு அந்த டு டூ லிஸ்ட் ஆப்பை கிரியேட் பண்ண ஒரு ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் ஆயிருக்கும். அதை பார்த்து நீங்க இந்த டு டூ லிஸ்ட் ஆப்பை எப்படி கிரியேட் பண்ண சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ டைரக்டா நீங்க அந்த டு டூ லிஸ்ட் ஆப் கிரியேட் பண்ற வீடியோக்கு போயிடலாம்.